திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பெரியார் நகரில் மழை நின்று 12 நாட்களுக்கு மேலாகியும் இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. உடைமைகளை இழந்து தவிக்கும் தங்களை விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். திருநின்றவூர் பெரியார் நகர் மக்கள் 12 நாட்களாக அனுபவிக்கும் நரக வேதனை குறித்து விரிவாக சொல்லுங்க. வணக்கம் பாலாஜி. அதாவது மிக்ஜாம் புயல் தாக்கத்தின் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் கடுமையான துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அந்த மிக்ஜாம் புயல் ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் மற்றும் நெல்லூர் இடையே கரையை கடந்து 12 நாட்கள் ஆகிறது. தமிழகத்தில் கூட அந்த மழையானது கரையை கடக்கவில்லை. ஆனால் கரையை கடந்து 12 நாட்கள் ஆன பிறகும் கூட மக்களுடைய சோகம், துயரம் இன்னும் வடியாத கண்ணீராகவே இருக்கிறது. குறிப்பாக விடியா திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் ஒரு துருமையும் கிள்ளி போடவில்லை. நாம் நிற்கக்கூடிய பகுதி ஏரி என்று நினைக்க வேண்டாம். இந்த பகுதி முழுமையாக 5000 மக்கள், அதாவது 5000 குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பெரியார் நகர், முத்தமிழ் நகர், சுரேஷ் நகர், ராமதாஸ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. புயல் கரையை கடந்தும் கூட மக்களுடைய கண்ணீரும் துயரமும் இன்னும் அகலாமல் இருக்கிறது. சிறுக சிறுக குருவிகள் போல சேர்த்து வைத்த அனைத்து உடைமைகளையும் பொருட்களையும் மக்கள் இழந்திருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை பார்த்தால் துர்நாற்றம் வீசுகிறது. கழுத்தளவிற்கு தண்ணீர் அளவிற்கு இங்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மழை நீரோடு சாக்கடை நீர் கலந்திருக்கிறது. சாக்கடை நீரில் விஷப்பூச்சிகள், பாம்பு, பூரான், பல்லி என விஷ ஜந்துக்கள் இருக்கிறது. சேர்த்து வைத்த அனைத்து பொருட்களையும் இந்த வெள்ளத்தில் பறிகொடுத்திருக்கிறார்கள். எங்கே வாழ்வது, எங்கே செல்வது, யாரிடம் உதவி கேட்பது என நிர்கதியாய் நிற்கிறார்கள். 12 நாட்களாக மாவட்ட நிர்வாகம் சார்பிலோ, திமுகவினுடைய நிர்வாகம் சார்பிலோ அல்லது அரசு சார்பிலோ ஒரு உதவியும் இந்த மக்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லை. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய பகுதியானது, அதாவது இடுப்பளவு தண்ணீர், அதாவது முதல் மாடி வரை மூழ்கிய நிலையில் இருக்கிறது. இரவு முழுவதும் இங்கு பூச்சிகள் சத்தமும் தவளையினுடைய சத்தமுமாக இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டு எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்காமல் எங்கே செல்வது என்று தெரியாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறார்கள். பொதுமக்கள், அந்த பொதுமக்களிடம் நாம் கேட்கலாம். அம்மா வணக்கம். என்ன மாதிரி துன்பத்துக்கு ஆளாகிருக்கீங்க? என்ன உதவி கிடைச்சிருக்கு? என்ன மாதிரியான துயரம் உங்களுக்கு இருக்குது? ஐயா, எந்த உதவியும் எங்களுக்கு கிடைக்கல. வராங்க, ஒரு பாய், ஒரு பெட்ஷீட், அந்த பெட்ஷீட் உடம்புக்கு கூட போத்திக்க முடியல. பாய் தரையில் போட்டு தூங்க முடியல. கொசு வலை மாதிரி அந்த பாய்ங்க கொடுத்துட்டு போயிடும். அது கூட கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்குது, கிடைக்காதவங்களுக்கு இல்லை. முன்னாடியே கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதே நேரத்தில் தண்ணி இல்லாத இடத்துங்களுக்கு வண்டி அனுப்பி விட்டுடுறாங்க. நாங்கள் தண்ணியில் இருந்து ஏஞ்சல் ஸ்கூலில் இருந்தோம். பின் தெரியாதவங்க ஒரு கிஷோர் குமார்னு அவர் எங்களுக்கு உணவு அழைச்சார். பால் நைட்டான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பால் காசி கொடுத்தாரு. இது தான் எங்களுக்கு நடக்குது ஐயா. கவர்மெண்ட் எந்த உதவியும் கொடுக்கல. ஒரு அரிசியோ, ஒரு பருப்போ, ஒரு துணியோ, கட்டிக்கிற துணியோடு நிற்கிறோம். நாங்கள் 13 நாளாக ஒரு புடவிலே நிற்கிறேன். நான் வீட்டை விட்டு போய் 13 நாளாக இந்த 13 நாளாக இந்த புடவிலே நிற்கிறேன். யாரும் ஒரு துணி கொடுக்கல. என் புருஷன் ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவருக்கு ஒரு பெட்ஷீட்டு கேட்டால் யாரும் கொடுக்கல ஐயா. இது எங்கள் குடும்பம். வீட்டில் ஒரு பொருள் கிடையாது. வேணண்டா நீங்கள் இப்படியே போய் எங்கள் வீட்டை திறந்து பாருங்கள். பூட்டு கூட போட முடியல, தண்ணியில் இழுக்க முடியல கதவை. அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் ஏழ்மையானவங்க தான். 10 லட்சம் 5 லட்சம் பொருள் இல்லை. ஒரு 50,000 ரூபாய் பொருள் கூட சொல்லுங்களேன். போயிடுச்சு. கட்டிக்கிற துணி முதலாந்தம் கிடையாது சார். எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை ஐயா. எங்களுக்கு எதுவானா எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். அவங்க கொடுக்குற 1000 ரூபாய் நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ போகிறது இல்லை. 50,000 ரூபாய் பொருளே போயிடுச்சு. 6000 ரூபாய் பொருள் எங்களுக்கு என்ன செய்ய போகுது? 1000 ரூபாய் பகுதியில் துர்நாற்றம் வீசுது, நோய் பரவக்கூடிய அவலம் இருக்குன்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரியான உங்களுக்கு உச்சக்கட்ட பாதிப்பு இருக்குது? ஐயா, கொசு தொல்லை இருக்குது. ஐயா வணக்கம். நான் போய் ஒரு தண்ணி மாற அளவு தள்ளி இருக்கிறோம். எங்களுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே போயிடுச்சு. சாமான் செட்டு, கிரைண்டரு, மிக்ஸு எல்லாமே போயிடுச்சு. எங்களை பார்த்துக்க ஆள் கிடையாது. கவர்மெண்ட்டும் எங்களை கண்டுக்கிறது இல்லை. நாங்கள் அனாதையாக நிற்கிறோம் ஐயா. கட்டணம் பொடியோடு நிற்கிறோம். நேற்று வைக்கிறோம்மா பார்த்துட்டு எங்களுக்கே 2 புடவை கொடுத்தாங்க. பார்த்துட்டு அதுமாதிரி திதியில் இருக்கிறோம் ஐயா. எங்களை கவனிக்க யாரும் கிடையாது. கவர்மெண்ட்டு தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். அரசு எந்த விதமான ஒரு உதவிகளையும் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். கட்டிய புடவையோடு நாங்கள் நிற்கிறோம், இந்த அவலத்தோடு நாங்கள் நிற்கிறோம் என்கிற அந்த வேதனையை மக்கள் தெரிவிக்கிறார்கள். சார், இங்கே நடக்கவே முடியல, ஆனால் இன்னும் குடியிருக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
என்ன சார் பண்ணுறது, எல்லாம் எங்கள் தலையெழுத்து. ஒரு தடவை நாங்கள் தண்ணியில் போயிட்டு வரனாவே ஃபுல்லாக கால் ஃபுல்லாக கண்டாயிடும். இப்போ ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தால் சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை போகிறோம் வரணும்னு வச்சோங்களேன். இதனால் குழந்தைங்களாம் அவ்வளோ பாதிப்படைகிறாங்க. ஸ்கூலுக்கு போக முடியல, எக்ஸாம் வேறு ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஒன்றும் புரியாமல் நிற்கிறோம் நாங்களாம். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்ப முடியாத ஒரு துயரத்தில் இருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், எங்கே பள்ளம் இருக்கிறது, எங்கே சாலை இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு இந்த சாலையினுடைய அவலம் இருக்கிறது. இங்கு இடுப்பளவு தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீருக்கு மத்தியில் தான் இவருடைய வாழ்க்கை துயரத்தோடு இருக்கிறது. இந்த மக்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். தற்பொழுது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சாலையின் வழியாக செல்லுகிறார். அவர் கூட ஒரு ஆறுதலுக்காக எங்களிடம் வந்து ஒரு வார்த்தை தெரிவிக்கவில்லை என்று இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகமோ இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளோ யாருமே எங்களை பார்க்காத ஒரு துயரத்தோடு 12 நாட்களை கடந்திருக்கிறோம். இரவுகளும் பகல்களும் எங்களுக்கு ஒன்றாகவே இருக்கிறது. அனைத்து நேரங்களிலும் மின்சாரம் இல்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை, வாழ்வதற்கு தகுதியில்லாத ஒரு வீடாக எங்களுடைய வீடுகள் மாறி இருக்கிறது. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் இந்த வெள்ளத்தில் நாங்கள் பறிகொடுத்திருக்கிறோம். நோய்வாய்ப்பட்ட கணவன்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியவில்லை, தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அழைத்து செல்ல முடியவில்லை, அனுப்ப முடியவில்லை. இப்படி சொல்ல முடியாத துயரத்தில் இருப்பதை விட நாங்கள் இறப்பதற்கே சமம் என்று அந்த வேதனை கண்ணீரை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இரவு நேரங்களில் பூச்சிகளுடைய சத்தமும் பூச்சிகளுடைய இருந்து தங்களுடைய காத்துக்கொள்வதே ஒரு வித்தியாசமான ஒரு சவாலான வாழ்க்கையாக இருக்கிறது என்று அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வேதனையுடைய கண்ணீரை இந்த 6000 ரூபாய் என்பது துடைக்காது. எனவே எங்களுக்கு உதவித்தொகையை அதிகமாக வழங்க வேண்டும். தங்களுடைய இல்லங்களில் பாதித்த பொருட்களை நீங்களே வந்து பாருங்கள். எங்கள் வீட்டின் கதவுகளை கூட பூட்ட முடியாத நிலையில் தான் வெள்ளத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வேதனை குரலை இந்த விடியா திமுக அரசு துடைக்குமா என்பது தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், பெரியார் நகர், சுரேஷ் நகர், ராமதாஸ் நகர், முத்தமன் நகர் என தமிழ்நாடு குடிசைவாட்டு வாரியத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட இந்த 5000 வீடுகளுக்கும் யார் பொறுப்பு, யார் நிவாரணம் வழங்குவது என்ற கேள்விகளோடு மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. யாராவது வந்து எங்களுடைய துயரை துடைக்க வேண்டும் என்கிற கண்ணீரோடு அந்த மக்கள் வைத்திருக்க கோரிக்கையை அரசு செவிசாய்த்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பாலாஜி.